இப்படியே காமிச்சு இப்படியே நம்ம வயலில் காமிக்கிறேன். கொய்யா செடி எப்படி நிற்கிது பாருங்கள், சூப்பராக நிற்கிதா. அப்படியே வாழைக்கண்ணு பாருங்க, செவ்வாழை எப்படி இலை விட்டுருக்கு பாருங்க, அப்படியே இருக்குது பாருங்கள். இன்னும் இங்கே செடியெல்லாம் வச்சுருக்கேன். இன்னும் இந்த களையெல்லாம் பூரா எடுக்கணுங்க. இது கொஞ்சம் மிஷின் வாங்கினா தான் நம்ம எடுக்க முடியும். பாருங்கள், இங்கே வந்து அப்படியே இந்த பாருங்க எலுமிச்சங்கன்று வந்துக்கிட்டு இருக்குது. இப்படி பக்கத்தில் வச்சுருக்கேன் எலுமிச்சங்கன்று. பாருங்க சீத்தாப்பழ செடி அது பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. சுற்றி எடுத்து விட்டுருக்குறேன் களை. இன்னும் களையெல்லாம் எடுக்கணுங்க. நம்ம வயலில் பூரா களை எடுத்தால் தானுங்க நல்லா இருக்கேன். அதுக்கு ஒரு மிஷினரி வாங்கணும். நல்லா தளைஞ்சி வந்துக்கிட்டு இருந்தது. மறுபடியும் அது உதிர்ந்து தண்ணியாக நின்னது இல்லைங்க. உள்ள வயலுக்குள்ளே தண்ணி களை எல்லாம் நின்னா தலையிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. படாபாடு வர்றேன். இந்த களையை பூரா நம்ம எடுக்கணும். களையை பூரா சுத்தமாக எடுத்தால் தான் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் கண்ணுங்கள்லாம் வாங்கி கொண்டு வந்து வைக்கணும். இந்த களை எடுக்கிறதுக்கு மிஷின் இருக்குது, வாங்கணும்.